ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். 1 சாமுவேல் 10 வசனம் 24. பாருங்க, ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி இந்த ஜனங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சரி, அவர் ராஜா கேட்குறாங்க, நான் ஆள்றதை காட்டிலும் அவங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க, பரவாயில்ல, நீ ராஜாவை தெரிந்து கொண்டுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா காரியங்களும் அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த விஷயம்லாம். அப்போ அவன் தன்னுடைய கீசின் மகனாகிய பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமஸ்தாலியான ஒரு மனுஷனுடைய மகன் தான் யாருன்னா இந்த சவுல். அப்போ சவுல் ரொம்ப அழகான வாலிபனு, ரொம்ப நல்ல உயரமானவனு. எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க, அவ்வளோ உயரம் உள்ளவனாக இருந்தான். சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு, அதனால் அவன் தேட போனான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் தேட போகிறான், அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்கேயுமே கிடைக்கலன்னு சவுலோட வேலைக்காரன் சொல்கிறான், இது மாதிரி என் கையில் 4 சேக்கல் வெள்ளி இருக்குது, தேவனுடைய மனுஷன் நமக்கு இங்கே இருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம், நீங்கள் காணிக்கலாம் இல்லைன்றீங்களே, ஏன்ட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புத்தி உள்ள அந்த வேலைக்காரன் சொல்கிறான். தின்பண்டங்கள்லாம் செலவழித்து அந்த மனுஷனுக்கு கொண்டு போக ஒன்றுமே இல்லை என்பது, இல்லை என்கிட்ட 4 சேக்கல் வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ போனவுடனே அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னால் வா போகலான்னு சொல்லிட்டு அது வழியாக போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலை காது கேட்க என்ன சொல்லிடுறாரு, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணுவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தான். அதனால் அவன் வந்தவண்ண சாமுவேல் சவுலை கண்ட உடனே, இதோ நான் சொல்லியிருந்த மனுஷன்தான் கர்த்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி சவுல் நடுவாசலில் சாமுவேல் இடத்துல ஞான திருஷ்டி வீடு எங்கன்னு சொன்ன உடனே அவங்க இந்த இடத்த காட்டுறாங்க. எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருது. அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் மூலமாக அவனை அபிஷேக்கிறாரு. 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை பார்த்து என்ன சொல்கிறான், தைல குப்பியில் தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திர தலைவனாக அபிஷேகம் பண்ணினான்னு சொல்கிறாங்க. இது அப்படியே முடியும் போது தான் இந்த இடத்துல ஜனங்க கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள், அவனை போல அவனுக்கு சமானமான யாருமே இல்லை, அவ்வளோ உயரமான சௌந்தரியமானவன் என்று சொல்கிறாங்க. அப்போ ஜனங்கள் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு இன்றைய நாளில் சொல்லணும்னா, களி கூறுதல். ஒரு ராஜா தங்களுக்கு இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமும் களி கூறுதலும் இருக்கும் என்றால், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆள்கிறார், நம்மை அவர் கை கொள்ள வச்சிருக்கிறாரு, கையில் வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்முடைய கரத்தின் நிழலா, அவருடைய கரத்தின் நிழலா நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நாம் எவ்வளவு களி கூற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆளும்படியான ராஜாதி ராஜாவாய் நமக்கு இருக்கிறார். அவர் ராஜா மட்டும் இல்ல, நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். இந்த நாள் இன்ப நாள், மன்னனேசு ராஜா வந்த நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீங்கள் கர்த்தாவே உலக பிரகாரமான ஒரு ராஜா வந்தபோது அவர்கள் எவ்வளவு மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜா வந்திருக்கும் போது நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு களி கூற வேண்டும் ஆண்டவரே. அப்படியா எங்களை களி கூற பண்ணுகிற ராஜாதி ராஜா இயேசுவே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து எந்நாளும் நீங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கீழ்ப்படியாதவர்களை குறித்து ஆணையிட்டார். எபிரெயர் 3 வசனம் 18. இன்றைய கேள்வி, அவருடைய எதற்கு முன்பாக எப்படி இருக்கிறது? சகலமும் அவருடைய எதற்கு முன்பாக எப்படி இருக்கிறது?